வணக்கம் நண்பர்களே, மகளிர் உரிமை தொகை கொடுத்து அடுத்த வாரம் ஒரு மிகப்பெரிய அப்டேட் அஃபிஷியலாக வரப்போகுது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1,30,00,000 பேருக்கு வந்து மகளிர் உரிமை தொகை கிடச்சிக்கிட்டு இருக்கு. 1000 ரூபா. அதில் இப்போ ரீசெண்டாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம எடப்பாடி ஐயாவது சொல்லியிருந்தார், குலவிளக்கு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னாக்கல நாங்கள் உங்களுக்கு 2000 ரூபாயை கொடுக்க போகிறோம் மகளிர் உரிமை தொகையை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திமுக அரசாங்கம் வந்து மகளிர் உரிமை தொகைன்னு சொல்கிறாங்க. அதுவே அதிமுக அரசாங்கம் குலவிளக்கு திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது எப்படியோ மக்களுக்கு நல்லது நடந்தால் சரிதானே. ஆனாலும் ஒரு சிலருக்கு நல்லது நடக்கலை. அது எதனால் நடக்கலை, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல, இப்போது 1000 ரூபா கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு விடுபட்டவங்க எல்லாருக்குமே கிடைக்கணுன்றதுக்காகவே குறைதீர்வை சமர்ப்பிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குறைதீரை மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து சமர்ப்பிச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ வரைக்குமே அவங்களுக்கான எந்த விதமான பதிலும் கிடைக்கல. தகுதியுடைய அனைவருக்குமே வந்து இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், இல்லை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் போய் அப்ளை பண்ணுங்கள். அப்படியும் முடியலையா உங்கள் பக்கத்தில் இருக்கிற இந்த மக்கள் சேவை மையத்தில் நீங்கள் போய் நீங்கள் சமர்ப்பிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி சமர்ப்பித்தவங்களுக்கு தாங்க இப்போ ஒரு நல்ல செய்தி சொல்லியிருக்காங்க. இப்போ யாரெல்லாம் குறை தீர்வை வந்து சமர்ப்பிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அடுத்த வாரத்தில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. விடுபட்ட எல்லாருக்குமே வந்து இந்த 1000 ரூபாய் பணமானது வருது அப்படின்னு சொல்லிட்டு இது அஃபிஷியலாக வந்து இப்போ வரைக்கும் இன்னும் சொல்லலை. அடுத்த வாரத்தில் இதை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு சந்தோஷமான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயை வந்து இதை 2500 ரூபா வரைக்கும் உயரத்துக்கான நிறைய வாய்ப்புகளே இருக்குது. அதுக்கான அரசாணையும் வந்து அடுத்த வாரத்தில் வெளியாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. என்ன காரணம், எப்படி 2500 ரூபா கொடுப்பாங்க அப்படின்னு தானே சொல்லி கேட்குறீங்க. ஒன்றும் இல்லைங்க, பக்கத்து மாநிலமான நம்ம கர்நாடகாவில் வந்து 2000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது ரீசெண்டாக வந்து நம்ம புதுச்சேரியிலையும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க 2500 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேயெல்லாம் அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் வந்து இப்போது எலெக்ஷன் சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. சட்டமன்ற தேர்தலில் மேஜராக வந்து ரோல் பண்ணதே இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தான் சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது இப்போது பக்கத்து மாநிலத்திலாம் இப்படி நடந்துட்டுருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து நம்ம எடப்பாடி ஐயாவும் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் குலவிளக்கு திட்டத்து மூலிமா மகளிருக்கு வந்து 2000 ரூபா கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் இருக்கிற இந்த சூழ்நிலையில் இப்போது இருக்கிற திமுக அரசாங்கம் எப்படியாச்சும் மகளிரோட ஓட்டை வாங்கியே ஆகணும் அப்படின்றதுக்காக இப்போது 1000 ரூபா கொடுத்துருக்கிற பணத்தை வந்து 2500 ரூபா உயர்த்துக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விடுபட்டவங்களுக்கும் அடுத்த வாரத்திலேருந்து கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மகளிர் உரிமை தொகை குறித்து மேலும் விவரங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நான் போகிற வீடியோ ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷன்